ஃபோர்ஸ் லெசன்ல கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when Niels Bohr shook hand with Werner Heisenberg, what kind of force they exerted? அதாவது வந்து ஹேண்ட் கொடுக்கும்போது, ஷேக் ஹேண்ட் கொடுக்கும்போது வந்து பிட்வீன் டூ ஹேண்ட்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதனால வந்து பிட்வீன் தேர் ஹேண்ட்ஸ் வந்து வாட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டட்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Let E, G and N represent the magnitudes of electromagnetic, gravitational and nuclear forces between two electrons at a given separation. Then ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன நினைப்போம்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டர் தென் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பார்ட்டிகிள்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியான்ஸ் வந்து பெர்மி மீட்டர்ல இருக்கும்போது தான் வந்து நமக்கு என்ன ஆகணும்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து பிட்வீன் நியூக்ளியான்ஸ் வரும். ஆனால் இங்கே கேட்டது எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா பிட்வீன் எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால வந்து இருக்கிறதுலே நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் லீஸ்ட் வேல்யூன்னு எடுத்துட்டா நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன்ல தான் லீஸ்ட் வேல்யூவா இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து பிட்வீன் சார்ஜஸ் இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பிட்வீன் மாசஸ் இருக்கும், நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து பிட்வீன் நியூக்ளியான்ஸ் இருக்கும். ஆனால் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான் கேட்டதுனால நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு பிட்வீன் எலக்ட்ரான்ஸ் இருக்காதுன்றதுனால நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் லாஸ்டா இருக்கிறதுலே ஜீரோ ஃபோர்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் நியூக்ளியர் ஃபோர்ஸ். சரிங்களா? அதனால செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The sum of all electromagnetic forces between different particles of a system of charged particle is zero. Only if all the particles are positively charged, only if all the particles are negatively charged, only if half of the particles are positively charged and half are negatively charged, irrespective of the signs of the charges அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சும்மா ரெண்டு சார்ஜ் இருக்கிற மாதிரி கூட எடுத்துப்போம். இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தாவே இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜை ரிப்பல் பண்ணா செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜை ரிப்பல் பண்ண போது அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோவாக தான் இருக்க போகுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னு. அதே பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்தாலும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ண போகுது. கரெக்டு தானே? அதனால ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வரதுனால நமக்கு வந்து டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோவாக தான் இருக்கு. அதனால எத்தனை சார்ஜஸ் எந்த சைன் இருந்தாலும் சரி, ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்போது அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்ல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுனால டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோவா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி சைன்ஸ் ஆஃப் தி சார்ஜஸ்ன்றது கரெக்ட். எந்த சார்ஜஸா இருந்தாலும் சரி எய்தர் அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட்ல. அவ பேரா இருக்கும்போது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னால கேன்சல் ஆயிருது அப்படின்னு நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க ஃபோர்த் கொஸ்டின். A 60 kilogram man pushes a 40 kilogram man by a force of 60 Newton. The 40 kilogram man has pushed the other man with a force of dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மேன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 60 கிலோகிராம் மேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன்னொருத்தர் வந்து இங்க 40 கிலோகிராம் மேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 40 கிலோகிராம் மேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 40 கிலோகிராம் மேன், இப்போ இந்த 40 கிலோகிராம் மேன் வந்து 60 கிலோகிராம் மேனை புஷ் பண்றாரு. புஷிங் ஃபோர்ஸ் எஃப்னு எடுத்துட்டோம்னா இது ஆக்ஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் புஷிங் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ வந்து பாருங்க, இப்போ 40 கிலோகிராம் மேன் பை எ ஃபோர்ஸ் ஆஃப் 60 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 கிலோகிராம் மேன் புஷஸ் ஏ 40 கிலோகிராம் மேன் பை எ ஃபோர்ஸ் ஆஃப் 60 நியூட்டன் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 60 கிலோகிராம் மேன் 40 கிலோகிராம் மேன் மேல ஃபோர்ஸ் வந்து 60 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ இது ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அப்போ 40 கிலோகிராம் மேன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் 60 கிலோகிராம் மேன் வந்து ரியாக்ஷன் வரும். அதுவும் 60 நியூட்டன் தான் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ 60 நியூட்டன் ஆப்போசிட் டைரக்ஷன்ன்றது கரெக்ட். ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்.